எங்கடா அப்புறம் வெயிட் பண்றா? கவர்மெண்ட் பேசுறாங்க, பிரைவேட் எங்க நிக்கண்டா? கருப்பு பூனையை பார்த்தா அவசரம்னு சொல்லுவாங்க. இது முகரையில வேற முடிச்சுட்டு போறேன், உருப்பிடுமான்னு தெரியல. கரெக்டா இப்ப எங்க இருக்கோம்? கம்பமா. நம்ம தமிழ்நாடு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது, ஆனா கேரளா வண்டி அடிச்சு ஏறுதுங்க. சீரியஸா என்னால நம்பவே முடியல. TN67 BM 990 நம்ம வண்டி தான்டா அது. இன்னைக்கு என்ன செப்டம்பர் 20யா? இவனை தெரிஞ்சு ஒரு நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 1 மாசமா இருந்தேன். கரெக்டா ஆகஸ்ட் 15 ஆக்சிடென்ட் ஆகி தள்ளிட்டதே கிடந்தான். இன்சூரன்ஸ் இல்லாம இந்த இடத்த விட்டு நான் அசைறதா இல்லை. ஸோ ஷோரூம்காரங்கிட்ட கேட்டு உடனே இன்சூரன்ஸ் போட்டாச்சு. ஸோ வந்துருச்சு இன்சூரன்ஸ் காப்பி. நான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது நல்ல ஞாபகம் இருக்கும், 3/4 டேங்க் கிட்ட பெட்ரோல் இருந்தது. ஆனா இப்ப சூலூர் பஸ் ஸ்டாண்டில் அடுத்த ராத்திரி 11 மணிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக, நானும் என் ஃப்ரெண்டும். எங்கடா அப்புறம் வெயிட் பண்றா? கவர்மெண்ட் பேசுறாங்க, பிரைவேட் எங்க நிக்கண்டா? பிரைவேட் எங்க நிக்கும்? வெயிட் பண்ணு. சுபா டிராவல்ஸ் மறந்துடாத. வேற எதுலயா ஏறி கோயம்புத்தூர் டு கம்பம். என்னதான் கவர்மெண்ட் பஸ் கோயம்புத்தூர்லேருந்து கம்பத்துக்கு நிறைய பஸ் இருந்தாலும் நான் புக்கிங் பண்ணியிருந்தது பிரைவேட் பஸ் தான். ஏன்னா அதில் தானே படுத்து தூங்கிட்டே போகலாம். இங்கேருந்து தூங்கிட்டே போய் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் பஸ்ஸு எங்கடா வருதுன்னு நானும் மேப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அவன் ஏதோ உருட்டி கொண்டு வரான்னு நினைக்கிறேன், அதனால தான். ஸோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதோ U5 U6 என்ன எதுனே தெரியாது. இதை ஏடியில் இருக்கு. ஏசி ஓடலையா உனக்கு? ஓம்பாடா சரி, ஹெல்மெட் எடுத்து மேலே போடு. எதில் மாட்டேன்? அதை மாட்டணுமா? இந்த பேக்கை தூக்கி மேலே வேற வைக்கணும். சரி, கரெக்டா இப்ப எங்க இருக்கோம்? கம்பமா. இதுக்கு என்ன பேர் சொன்னா? கம்பம். ஏடா ஹெல்மெட் வீட்டில் உடச்சி தொங்கிட்டு இருக்கு, பிடிக்கிட்டு தொங்கிட்டு புடியுது. அதாவது 24 hours ஏடிஎம் சர்வீஸ்னு சொல்லி போட்டிருக்கான். நானும் எங்கடா ஏடிஎம்னு பார்க்குறேன், எதுவுமே காணோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதிகாலையில் மட்டும் பூட்டிடுவாங்க போல. எனக்கு தெரிஞ்சு 24 hours, ஆனால் 24x7 கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை தானடா. இன்னைக்கு சனிக்கிழமையா? சனிக்கிழமை மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். A few minutes later. கருப்பு பூனையை பார்த்தா அவசரம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இது முகரையில வேற முடிச்சுட்டு போறேன், உருப்பிடுமான்னு தெரியல. கருப்பு பூனையை பார்த்தா போற காரியமே விளங்காதுண்டு வாங்க. கேரளா போலான்னு வந்தோம், பட்டு இது என்ன பேர் நேம் எழுதிருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி டைமில் கூகுள் மாமா தான் ஹெல்ப் பண்ணுவோம்ல. ஸோ நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாம் இந்த கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்களாம் தெரிஞ்சுங்க. ஸோ சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியுது குமுளி டு சக்குப்பாளையம் சம்திங் ஏதோ ஒரு ஊர். அந்த ஊர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் போட வேண்டிய ஊர் நெடுங்கண்டுன்னு ஒரு பிளேஸு, கம்பம் மெட்டு தாண்டி இருக்குது, இடுக்கி பக்கத்துலேயும் இருக்குது. அங்கே தான் ஷோரூம் இருக்குது, அங்கே தான் கொடுத்துருந்தோம். பட் நாங்கள் போக வேண்டிய பஸ் இது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பஸ் வந்துருச்சு. ஸோ நாங்களும் ஏறி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம். ஆக்சுவலாக அந்த பஸ்ஸு பிரேக் டவுனு. எங்கள் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு, ஆனால் இந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னால் நம்ப முடியாத, அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது, ஆனால் கேரளா வண்டி அடித்து ஏறுதுங்க. சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. இத்தனைக்கும் கம்பம் ரோட்டில் அந்த ஹில்ஸில் கம்பம் மேட்டுக்கு மேலே, ஸோ ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஹில்ஸில் வண்டி ஏறும்போது அந்த திறன் தருது, டக்க 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 டக்குன்னு கியர் பேக்ஸ்லாம் அடியாகும் போல் அப்படி ஏறுது வண்டி. ஆனால் அவ்வளோ அடியானாலும் வண்டி நல்லா கம்பீரமாக எந்த ப்ராப்ளம்லாம் ஏறுது. ஆனால் தமிழ்நாடு வண்டி அங்கேயே பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. அதை நினைக்கும் போது தான் எனக்கு என்ன குவாலிட்டி இல்லைடா மேனுஃபேக்சரிங். அதாவது இந்த பேர்ச்சம்பளத்துக்கு போக வேண்டிய வண்டியெல்லாம் நம்ம தலையில் நம்ம நாட்டு மேலே கட்டி விடுவாங்க போல். ஸோ என்ன கான்செப்டோ என்ன பாலிட்டிக்ஸோ ஏதோ, சரி விடுங்க. நீ வேணா பாரு, இப்போ கிளைமேட் நல்லா இருக்கா? நான் வந்து இறங்கின உடனே மழை பெய்யலாட்டி என்னன்னு கேள்வி. ஜஸ்ட்டு பண்ணுங்கலாம் சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். அமைதியாக கிளைமேட்டு அடி மான்சூன் கிளைமேட்டாக மாதிரி மழையெல்லாம் பிரித்து மேயுது. ஸோ நம்மளாட்டி அப்கமிங் எபிசோட்ஸில் நீங்களே பாருங்கள். ஏஎம் மோட்டார்ஸா?
இங்கே தான்டா ஷோபா. இது வண்டி இதுவா TN67 BM 990. நம்ம வண்டி தான்டா அது. இதுதானே யாதும் ஊரே யாவரும் கேளு. நம்ம வண்டி தான்டா. வெயில் படி போட்டிருக்காங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. போ ரெடி ஆகிட்டான்டா. பார்க்கவே வேற மாதிரி இருக்குல்ல, எல்லாம் ரெடி பக்கா ஜம்முன் இருக்குடா வண்டி. வேற மாதிரிடா டேய், நம்ம வண்டியா அது வேற மாதிரி. என்ன இல்லை ரெடி பண்ணிச்சு. இது மட்டும் இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் மாற்றேன். மற்ற எல்லா பீஸும் சின்ன இவ்வளோ தான். அதனால இதை மாற்றுறேன். ஓகே ஓகே பரவாயில்ல. பாக்கி இதுக்கு முன்னாடி இருந்தது ஓவர் ஹீட்டிங் அதெல்லாம். ஓகே. இவனை பிரிஞ்சு ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 1 மாதமாக இருந்தேன். என்னமா நீ பசங்களுக்கும் இந்த பைக்குக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட்டு மிஷினாக இருந்தாலும் அவனை ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பார்ப்போம். அது ஏன் என்ன ரீசன்லாம் தெரியல. பட் அவன் இல்லாமல் நான் சீரியஸாக ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆஃப்டர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பைக்கோட பர்ஃபார்மன்ஸு முன்னே இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் பெருசாக அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ண மாதிரி தெரில. ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரியாது. அதனால தான் கேரளாலே இங்கே 2 நாள் ஸ்டே பண்ணி ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு டேட் என்ன? ஏப்ரலா? செப்டம்பர் 20யா? செப்டம்பர் 20. கரெக்டாக ஆகஸ்ட் 15 ஆக்சிடென்ட் ஆகி சொல்லியே கிடந்தான். இப்போ செப்டம்பர் 20 சொல்லப்போனால் 2 வீக்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. பட் எடுக்க வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. உடம்பு இன்ஜுரி ஆகிருந்ததுனால வர முடியல. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான் தங்கமே. பட் இட்டாச்சு இன்னும் மாறலை. முன்னாடி ஸ்டிக்கரிங் ஒட்டணும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிட்டான். உண்மையிலே வேறு ரகம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் ஒயிட் கலர் வரும், பட் பிளாக் கலரில் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிரரில் எனக்கு எதுவும் இந்த இதுவும் இருக்கும் மேடம், அதை காணா. ஆமாம் ப்ரோ, ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அதை காணா. இன்னும் என்னென்ன காணாமோ. சரி ஓகே. அது சில போனால் கீ செட்டே மொத்தமாக சளியாக போயிடுச்சு. புது கீ தான் கொடுத்துருக்காங்க, பழைய கீ பேக்கில் இருக்குது. சைடில் கொடுக்காதாடா, எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்புறம் ஏதாவது ஒன்றுனா கேரளா வரைக்கும் வர முடியாது. அதனால தான் 2 நாள் இருந்து ட்ரிப்பு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான் ஏட்டு வச்சுட்டு வண்டியை. ஓகே கிலோமீட்டர்ஸு எல்லாம் அப்படியே தானே இருக்கும். என்னடா ஓடி எல்லாமே டிஃப்ரெண்ட். கிலோமீட்டர்லாம் 0 இருக்குது. ஓவரா கிலோமீட்டர் தான் எல்லாம் இது செட்டாக மாற்றிட்டாங்கல்ல. அது வராது. எது அது எப்படி ப்ரோ? டிஸ்பிளே எல்லாமே செட்டப்பை மாற்றிட்டாங்க. டிஸ்பிளே மாற்றினாலும் உள்ள கோர் இருக்குண்டா. இப்போ மொத்தத்துக்கு 36 கிலோமீட்டர் தான் காமிக்குது. எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அது எப்படி மாறும்? 36 கிலோமீட்டர் தான் காமிக்குது. நான் ஓட்டி வச்சுருந்தேன்டா, மனசாட்சி இல்லாமல் 3000 கிலோமீட்டருக்கு கிட்ட 30,000 கிலோமீட்டர் ஓட்டி வச்சுருந்தேன். இன்னும் என்னென்னடா தண்ணி இல்லைடா. டேங்கில் பெட்ரோல் இருக்கா? இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இதை மாற்றிருக்காங்க போல. குரூப்பா த்ராட்லர் கரெக்டாக இருக்கா? எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிறேன்டா. ஏதாவது ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே. ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வேலை பண்ணி ஆகணும். இந்த மாற்றி ஆகணும். சிவலிங்கம் இல்லாமல் நகர முடியாதுடா. ஜோசப்படி கீழே பிடி, மேலே பிடிச்சிடாத. இப்போ தான் வண்டியை ஷோரூம்லேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் போகிற வழியில என்ன வேணால் ஆகலாம் என்னோட நேரத்துக்கு. அதனால் இன்சூரன்ஸ் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் அசைகிறதா இல்லை. ஸோ ஷோரூம்காரங்கிட்ட கேட்டு உடனே இன்சூரன்ஸ் போட்டாச்சு. இதோ வந்துருச்சு இன்சூரன்ஸ் காப்பி. கிட்டத்தட்ட யமஹா ஷோரூமோட இன்சூரன்ஸ் உள்ளே இருக்கா. இதுதான் இன்சூரன்ஸ். கிட்டத்தட்ட 1,28,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப கொண்டு போய் நான் எங்கே வேணால் சொருவலாம்.
ஏன்னா எப்போ என்ன வேணால் நடக்கும், அதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். இந்த இன்சூரன்ஸ் இல்லாதனால தான் எனக்கு 64,000 செலவாயிருச்சு. வண்டி ரெடி பண்ணி எவ்வளோ ஆச்சு? மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குற கொஸ்டின் இதாக தான் இருக்கும். 64,000 கிட்ட 65,000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தயவுசெய்து இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் எங்கேயும் போகாதீங்க. அதனால தான் இன்சூரன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் வண்டி அந்த இடத்த விட்டு அசைய போகிறேன். உள்ள வீடா தலைவனா வச்சுட்டு பெட்ரோல் போட்டு ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் அந்த இடத்த. பெட்ரோல் பங்கை தேடி போகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது நல்ல ஞாபகம் இருக்கும், 3/4 டேங்க் கிட்ட பெட்ரோல் இருந்தது. ஆனால் இப்போ ரிசர்வில் இருக்கு. ரிசர்வில் அதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கூத்தெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஷோரூமில் தான் நடக்கும்னு நினச்சேன். பட் எங்கள் கேரளா ஷோரூமில் நடக்குது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, பைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 லிட்டர் பெட்ரோல் கிட்டே இருந்தது. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே டேங்க் ஃபில் பண்ணி தான் கிளம்புனேன். 11 லிட்டர் அடிச்சுட்டு வந்தேன். கோயம்புத்தூர் டு மூணாறு தாண்டி பூப்பாறை கிட்டே வர்றப்போ ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட வச்சுக்கோங்க. 150 கிலோமீட்டருக்கு லிட்டருக்கு என் பைக்கு சாலிடாக 50 கொடுக்கும். 40 வச்சுக்கிட்டாலும் 4 லிட்டர் பெட்ரோல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 4 லிட்டர் பெட்ரோல் போனாலுமே மிச்சம் ஒரு 6 லிட்டர் பெட்ரோலாக இருக்கணும். ஆனால் ரிசர்வில் இருக்குது. இது என்னடா இது கான்செப்ட், எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், குடிச்சிட்டானுங்க. அது புனலை வச்சு குடிச்சானுங்களா இல்லை டியூப் போட்டு உறிஞ்சானுங்களான்னு தெரியல, ஏதோ பண்ணிட்டானுங்க. ஸோ பிரச்சனை வேணாம், எதுக்கு அவங்ககிட்ட தேவையில்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, ஸோ வந்த வேலையை கவனிப்போம். அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அது தனியாக அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு தான் வந்துட்டேன். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஸோ தின்னுட்டானுங்க, சுரண்டி தின்னுட்டானுங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக ஆகஸ்ட் 15 ஆக்சிடென்ட் ஆச்சு. 15, 16, 17 3 நாள் ட்ரிப்பு. 3 நாள், அதாவது மூணாறு, இடுக்கி, வாகமான் அப்படின்னு 3 பிளேஸ்க்கு 3 நாள் ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தேன். முதல் நாளே ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் எனக்கு செம்ம ஈகோவாயிருச்சு. என்னடா அது விட்ட ட்ராவலை கன்வின்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு. ஸோ அதுக்காக அந்த விட்ட ட்ரிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வாகமான், இடுக்கி, வாகமான். ஸோ இந்த 2 பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஸோ இப்போ தான் நான் வண்டி எடுத்தேன், அதுக்குள்ளே ஆடத்தை ஆரம்பிச்சாடா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ தான் வண்டி எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. ஒரு 2 மந்த்ஸுக்கு ட்ரிப்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் என்னென்னா வண்டி எடுத்தாச்சு, அதோடய பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கேருந்து நான் கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஸோ ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா நான் திரும்ப அங்கேருந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு வந்து என்னடா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க முடியாது. இங்கேருந்து 400-200 கிலோமீட்டர் நான் ட்ரைவ் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அதனால தான் இங்கேயே 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு பக்கத்தில் இடுக்கி இருக்குது, வாகமான் இருக்குது, அப்படியே செக் பண்ணி பார்த்த மணி ஆயிடுச்சு. ட்ராவல் இல்லை எதுக்கு நான் சொல்லி சமாளிக்கணும், விட்ட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுன்றக்காகத்தான்டா நான் எடுத்து சுற்றுறேன். அது எதுக்கு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு. பட் அதாவது மெயினாக விட்ட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுன்ற என்னோடய ஐடியா. பட்டு அதை ரீசனாக வச்சு பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஈகோ கொஞ்சம் அதிகம். விட்ட ட்ரிப்பு கேன்சலாக போச்சே அப்படின்ற ஒரு ஈகோ ஒரு பக்கம் இருக்குது. எவ்வளவோ பேருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கலாம். நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 ரீசன்ஸ் தான் இருக்குது. ஒன்று மைண்ட் ரிலாக்ஸ், டிப்ரெஷன், பெயின்ஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்க அது இதுன்னு அது எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவனுங்க வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் பின்னாடி ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது இப்போ சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில். ஸோ அப்புறம் சொல்லிக்கலாம், சொல்ல வரேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், நீங்களே பாருங்கள். இங்கே வெயில் அடிக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்ல மாதிரி, நான் எங்கே போனாலும் சரி, எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, அங்கே இருக்க கிளைமேட் அப்படி மான்சூனாக மாறிடுது. நம்மளாட்டி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பாருங்கள். டாடா, பாய், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.